ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் வேலை இல்லாமல் சொந்தமாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவைப்படுற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு ரீட்டைல் பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் யாரோட நேமில் வாங்க போகிறோமோ அவங்களோட ஃபோட்டோ, மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இப்போ கரண்ட்டாக அவங்க என்ன நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ இல்லை அஃபிஷியலாக அவங்க இதுதான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஷாப்போ ஏதோ ஒன்று ரெண்டலுக்கு எடுப்பீங்க. ஸோ அந்த ஷாப்போட ரெண்டல் அக்ரிமெண்ட்டு இல்லை நான் வீட்டில் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டல் ஹவுஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஓன் ஹவுஸ் அல்லது ஓன் ஷாப் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதோட ஒரு காப்பி கண்டிப்பாக வச்சுருக்கணும். அடுத்ததாக என்ன அப்படின்னா அந்த பில்டிங்கோட டேக்ஸ் ரிசிப்ட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். டேக்ஸ் ரிசிப்ட் அப்படிங்கிறது வாட்டர் டேக்ஸ் அந்த மாதிரி அந்த பில்டிங்க்கு டேக்ஸ் கட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதோட டேக்ஸ் ரிசிப்ட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுபோக ஜிஎஸ்டி நம்பர் யார் பேரில் வாங்குகிறோமோ அவங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இது கம்பல்சரியாக அவங்க சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம யார் பேரில் அந்த ஜிஎஸ்டி நம்பர் வாங்க போகிறோமோ ஸோ அவங்களோட நேம் வச்சு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் ரெடி பண்ணணும். அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் அவங்க என்ன கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்களோ அந்த கம்பெனியோட லெட்டர் பேடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் ஜிஎஸ்டி நம்பருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உடனே ஜிஎஸ்டி நம்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஜிஎஸ்டிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து உங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான புது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.